தர்ணிகாவை பார்க்கறதுக்கு தம்பி ஃபேமிலி சண்டே வந்திருந்தாங்க. அப்படியே அக்கா ஃபேமிலி வந்திருந்தாங்க. எல்லாம் ஒரு 10 மணிக்கு வந்தாங்க. அதுக்குள்ளே நான் டிஃபனை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதே லேட்டு. நைட்டு சன்னா ஊற வைக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். காலையில் எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் வேலையாக ஹாட் பாக்ஸில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி சன்னா போட்டு வச்சேன். ஆனால் நல்லா வெந்துடுச்சு. ஸோ சன்னாவும் உருளைக்கிழங்கும் போட்டு அரைச்சி வச்சு குழம்பு வச்சாச்சு. சாம்பார் வச்சா எப்பயுமே சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இட்லிக்காக தான் பண்ணியிருந்தேன். அதோட கொஞ்சமாக தேங்காய் சட்னி இட்லி ஊற்றி வச்சுட்டு பூரி பார்த்திங்கன்னா தர்ணிக்காக்கும் இனியாவுக்கு மட்டும் பூரி ரெடி பண்ணியிருந்தேன். வடை கடையில் வாங்கியாச்சு. கீரை போண்டா நல்லாயிருக்கும், காலையில் எல்லாமே சூடாக கிடைக்கும். ஸோ அதனால் போய் அதை வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் 10 மணிக்கு வந்தோன்னே டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு. ரேணு பார்த்திங்கன்னா தர்ணிக்காவுக்கு தலசி விட்டு பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தா. அப்படி இனியாவும் தர்ணிக்காவும் ரொம்ப நாள் கழித்து பார்த்துக்குறாங்க. ஆனால் 2 பேரும் நல்லா ஜெல்லாயிட்டாங்க, நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். இனியா போகிற வரைக்கும் தர்ணிக்காவை விடவே இல்லை. மாம்பழம்னா இனியாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கெல்லாம் கட் பண்ணி கொடுத்தோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ரேணு பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வரும்போதே மேங்கோ ஜெல்லி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தா. அப்படி வெண்ணிலா ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி எல்லாம் ஜெல்லி போட்டு சாப்பிட்டோம். சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஜெயிஸ்தாவும் அங்கே தான் இருக்கிறாள். ஸோ அதனால் அம்மாவையும் ஜெயிஸ்தாவையும் பார்த்துட்டு ஸோ எல்லாருமே அப்படியே காக்காப்பாளையத்தில் இருக்க பேரகான் ஷோரூமுக்கு தான் போயிருந்தோம். ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ்லாம் நல்லா ரேட்டில் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு எல்லாத்துக்கும் தேவையானதை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்க